குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு சம்மு. ஸோ மோஸ்ட்லி இதுவும் போர்டு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்க மாடல். இந்த மாதிரி மாடலில் தான் கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த சம்மு கொஞ்சம் எலாபரேட்டாக வர மாதிரி இருக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ரவுண்ட் பார் ஆஃப் ஸ்டீல் 28 mm டயமீட்டர், ஒரு ரவுண்ட் ராட். இதில் எல்லா சம்முமே நம்ம ரவுண்ட் ராட் மட்டும் தான் படிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ராட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதோட ஸ்டீல் ராட் 28 mm டயமீட்டர், இதோட டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ வந்து 28 mm கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா லென்த் சப்ஜெக்டட் டு என் அடுத்து 250 mm லாங், அதோட லென்த் வேல்யூ கொடுத்துருக்காங்க. தட் இஸ் லென்த் வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு 250 mm வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதோட லென்த் வேல்யூ கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்டட் டு an axial pull of 80 kN, இதோட லோடு P-யோட வேல்யூ 80 kN கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் ஃபவுண்ட் தட் தி டயமீட்டர் ஹஸ் கான்ட்ராக்டட் பை, டயமீட்டர்னா டெல் டி வேல்யூ, டயமீட்டர் கான்ட்ராக்ட்னா டெல் டி வேல்யூ 1/240 mm, அவ்வளவுதான் கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க. அதே மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டினா சியோட வேல்யூ. ஓகேவா? இந்த வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன கண்டுபிடிக்கணும்? பாய்சன் ரேஷியோ, யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், மற்ற எல்லா வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் முக்கியமான சம்மை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட கிவன் டேட்டா எழுதுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டயமீட்டர் டியோட வேல்யூ, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 28 mm கொடுத்துருக்காங்க. அடுத்து லென்த் L இஸ் ஈக்குவல் டு 250 mm, லென்த் வேல்யூ கொடுத்துருக்காங்க. டயமீட்டர் கொடுத்துருக்காங்க, லென்த் கொடுத்துருக்காங்க. தென் P, லோடு P இஸ் ஈக்குவல் டு 80 kN. இது 80 kN பார்த்தாவே ஒரு 1000 பெருக்கி நியூட்டனா மாத்திருக்கேன். 80 × 10⁻³ நியூட்டன், கிலோநியூட்டன், கிலோநியூட்டனை வந்து நியூட்டனா மாத்திருக்கோம். அது இட் இஸ் ஃபவுண்ட் தட் தி டயமீட்டர் ஹஸ் கான்ட்ராக்டட், டயமீட்டர் கான்ட்ராக்டட்னா டெல் டி வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு 1/240 mm கொடுத்துருக்காங்க. 1/240 mm. இந்த 1/240 mm போட்டு குழப்பாதீங்க. ஜஸ்ட் கால்குலேட்டர்ல நீங்க அடிச்சுங்க. 1/240 அடிச்சு போட்டா எவ்வளவு வருது அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 4.166 × 10⁻³ mm வேல்யூ. இதை 1/240 மேல இந்த மாதிரி ஃபிராக்ஷன் உள்ளது இந்த மாதிரி மாத்திக்க, அதை கொஞ்சம் ஈஸியா. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி சி ஆர் என்னோட வேல்யூ, சியோட வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு 0.8 × 10⁻⁵ n/mm². இவ்வளவுதான் கிவன் டேட்டா. ஓகேவா? அடுத்து டு ஃபைண்ட், என்ன கண்டுபிடிக்க போறோம். டு ஃபைண்ட்னா என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாய்சன் ரேஷியோ, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாய்சன் ரேஷியோ 1/m வச்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ் கேபிட்டல் இ. மூணாவது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா பல்க் மாடுலஸ் கே. இவ்வளவுதான் கண்டுபிடிக்க சொன்னது. ஓகேவா? ஸோ இப்போ இதுல நீங்க சம்முக்கு போறதுக்கு முன்னாடி இதை படிச்சு என்னென்னலாம் கிவன் டேட்டா வச்சு என்னென்ன கண்டுபிடிக்க முடியும் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் டயமீட்டர் கொடுத்துருக்கானா ஏரியா கண்டுபிடிங்க, பி கொடுத்துருக்காங்கன்னா எஃப் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி வேற என்னென்னலாம் கண்டுபிடிக்க முடியுமோ அதெல்லாம் கண்டுபிடிக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா சொல்யூஷன் போட்டுருங்க. சொல்யூஷன் போட்டு ஃபர்ஸ்ட் ஏரியா கண்டுபிடி. சிம்பிளா இருக்கிறது ஏரியா. எல்லா சம்முக்குமே ஏரியா π/4 × d². டயமீட்டர் கொடுத்தாவே π/4 × d² போட்டு ஏரியா கண்டுபிடிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதோட சப்ஸ்டியூஷன் π/4 × டயமீட்டர் வேல்யூ, டயமீட்டர் 28, அப்ப டயமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதோட கால்குலேட்டர் அடிச்சு பாருங்க. தட் இஸ் ஈக்குவல் டு π/4 × டயமீட்டர் ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 615, 615.75 mm². ஏரியானா mm² போட்டது. ஃபர்ஸ்ட் ஏரியா கண்டுபிடி. அடுத்து பி கொடுத்துருக்கனால எஃப் கண்டுபிடிக்கலாம். சிம்பிளா எஃப் கண்டுபிடி. எஃப்னா P/A, லோடு பை ஏரியா. லோடோட வேல்யூ தட் இஸ் 80 × 10⁻³ ஏரியா வேல்யூ இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் 615.75. இதை இப்படியே கால்குலேட்டர்ல அடிங்க. தட் இஸ் 80 × 10⁻³ ஃபார் தி நியூமரேட்டர், டினாமினேட்டர்ல இங்க வர ஆன்சர். ஓகேவா? ஸோ இதை போட்டா அப்படின்னா எஃபோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். தட் இஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு 129.92 n/mm². எஃபோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு.
ஓகேவா? அடுத்து என்னென்ன வேற என்ன வேல்யூ கண்டுபிடிக்க முடியும்னு பாருங்க. இப்ப டெல் டி இருக்கு, டி இருக்குன்னா லேட்டரல் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்சிடலாம். டெல் டி பை டி இருக்கனால லேட்டரல் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ லேட்டரல் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கலாம். வேற என்ன கண்டுபிடிக்க முடியும்னு பாருங்க. ஓகேவா? ஸ்மால் இனா என்ன இருக்குன்னா டெல் எல் பை எல். ஸ்மால் இ இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் இயோட ஃபார்முலா del L by L. ஸோ del L வேல்யூ கொடுக்கல, இப்போ நமக்கு L வேல்யூ தெரியல. ஸோ அதனால இந்த இயை விட்டுருங்க, இ கண்டுபிடிக்க முடியாது, அதை விட்டுருங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி கேபிட்டல் இனா என்ன ஃபார்முலானா எஃப் பை இ. கேபிட்டல் இனா எஃப் பை இ. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கேபிட்டல் இனா நமக்கு எஃப் ஓட வேல்யூ தெரியும், தட் இஸ் 120.92 டிவைடட் பை இ வேல்யூ தெரியாது. ஸோ அதனால இது அப்படியே வச்சுக்கோ கேபிட்டல் இ. ஓகேவா? அதே மாதிரி டெல் டி கொடுத்துருக்கா, டி கொடுத்துருக்கான்னா லேட்டரல் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கலாம். LAT ஆர் ஏ லேட்டரல் ஸ்ட்ரெயின். லேட்டரல் ஸ்ட்ரெயின் ஃபார்ம்னா என்னன்னா அப்படின்னா டெல் டி பை டி. ஸோ டெல் டியோட வேல்யூ நமக்கு இங்க தெரியும், தட் இஸ் ஈக்குவல் டு 4.166 into 10 to the power of -3 divided by d. டயமீட்டரோட வேல்யூ 28. ஸோ ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சிக்கலாம், ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4.166 into 10 whole cap of -3 for the numerator. For the denominator it is nothing but 28. ஓகேவா? ஸோ இதை கால்குலேட்டர் அடிச்சோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு 1.4878 into 10 to the power of -4. இதுதான் லேட்டரல் ஸ்ட்ரெயினோட வேல்யூ. லேட்டரல் ஸ்ட்ரெயின் வேல்யூ தெரியும்னா 1 by m is equal to lateral strain by E னு போடலாம். 1 by m is equal to lateral strain by E. So that is 1 by m is equal to lateral strain ஓட வேல்யூ நமக்கு தெரியும், that is 1.4878 into 10 to the power of -4 divided by E வேல்யூ தெரியாது, அப்படியே போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகேவா? அடுத்து நமக்கு சம்முலயே பாத்தீங்கன்னா இந்த சியோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. சோ தட் இந்த சியோட ஃபார்முலா எடுக்கிறேன். சோ தட் இஸ் E is equal to 2C into 1 plus 1 by m. இந்த ஃபார்முலா எடுக்கிறேன். E is equal to 2C into 1 plus 1 by m ஓட ஃபார்முலா எழுதியிருக்கேன். இப்போ இந்த E க்கு பதிலா இங்க கண்டுபிடிச்ச வேல்யூ போடுறேன். கேபிட்டல் E க்கு பதிலா என்ன போடுறேன்னா 129.92 divided by small e. இந்த ஃபார்முலா போடுறேன். இந்த கேபிட்டல் ஈக்கு பதிலா இந்த வேல்யூ. இந்த சி, இந்த 2c வேல்யூ தெரியும், அதனால அப்படியே வச்சுக்கிட்டேன். 1 பிளஸ் இந்த 1 by m க்கு பதிலா இங்க கண்டுபிடிச்ச வேல்யூ போடுறேன். மேல 1 by m க்கு பதிலா ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன், 1.4878 into 10 to the power of -4 divided by e. இப்படி போட்டுறேன். இது புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் சி சம்ல கொடுத்துருக்காங்க, அதனால சியோட ஃபார்முலா எழுதியிருக்கேன். ஈக்கு இங்க கொடுத்துருக்காங்க, இதுக்கு இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க, இதை அப்படியே எடுத்திருக்கேன். ஓகேவா? அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 2c இங்க கொண்டு வரேன், இந்த இ இங்க கொண்டு வரேன். நல்லா பாத்துங்க, இந்த சி இங்க கொண்டு வரேன், இதை இங்க எடுத்துட்டு போறேன். தட் இஸ் 129.92 டிவைடட் பை இந்த 2c இங்க வந்துருச்சு, 2c. இந்த இ இந்த சைட்ல போயிடுச்சு, இ into 1 plus 1.48 into 1.4878 into 10 to the power of -4 divided by e னு போட்டேன். ஒன்றும் பண்ணல, இந்த 2c கீழே கொண்டு வந்து இ இங்க கொண்டு போயிட்டேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே பண்ணல. அடுத்து இந்த லெஃப்ட் சைட்ல உள்ள எல்லா வேல்யூமே நமக்கு தெரியும், 120.92 divided by 2 into c. இதை கால்குலேட்டர்ல அடிச்சிருங்க, நமக்கு எல்லா வேல்யூமே தெரியும், அதனால கால்குலேட்டர் அடிச்சிருங்க. For the numerator 129.92, for the denominator 2 into c ஓட வேல்யூ, c ஓட வேல்யூ 0.8 into 10 whole cap of 5. ஸோ இதை எல்லாமே அடிச்சோம்னா லெஃப்ட் சைட்ல நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா that is 8.12 into 10 to the power of -4. 8.12 to 10 to the power of -4 for the left side. ரைட் ஹேண்ட் சைடு இந்த வேல்யூ எல்லாம் தெரியும், இதை மட்டும் அடிச்சிட்டேன். ஓகேவா? ஃபார் தி ரைட் ஹேண்ட் சைடு இந்த இ உள்ள மல்டிப்ளை பண்றேன்,
இ இன்ட்டு ஒன்னுனா தட் இஸ் ஈக்குவல் டு இ. இ ஒன்னையும் மல்டிப்ளை பண்ண இ, இந்த சைட்ல மல்டிப்ளை பண்ண மேல உள்ள இ கீழே உள்ள இ கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த வேல்யூ மட்டும்தான் இருக்கும். தட் இஸ் 1.4878 இன்ட்டு 10 to the power of -4. இந்த வேல்யூ மட்டும்தான் இருக்கும். புரிஞ்சுச்சா? ஒன் செகண்ட் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஈயோட ஃபார்முலா எழுதியிருக்கேன். இந்த கேபிட்டல் ஈக்கு இங்க சிம்பிளை பண்ணி வச்சது எழுதிட்டேன். இந்த 1/mக்கு இந்த வேல்யூ எழுதிட்டேன். இந்த 2c வேல்யூ இங்க கொண்டு போயிட்டு இ வேல்யூ இங்க கொண்டு போயிருக்கேன். இந்த லெஃப்ட் சைடில் உள்ள எல்லா வேல்யூயும் தெரியும், கேல்குலேட் அடிச்சு சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். அடுத்து இந்த இ இங்க இருக்கு, இ உள்ள கொண்டு போயிருக்கேன். 1 இன்ட்டு இ இது கூட உள்ள போயிருக்குன்னா இந்த மேல உள்ள இ கீழே உள்ள இ கேன்சல் ஆயிடும். ஸோ பேலன்ஸ் உள்ளது இது மட்டும் இருக்கும். இப்போ இதுல என்ன பண்றது, இ மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு மற்ற சைடு ஒரு சைடு கொண்டு வரேன். ஸோ தட் இஸ் 8.12 into 10 to the power of -4. இந்த பிளஸ்ல உள்ள வேல்யூ இந்த மைனஸ்ல ஆயிரும். 1.4878 into 10 to the power of -4 that is equal to e. ஸோ இப்போ இதோட ரெண்டு வேல்யூ மைனஸ் பண்ணா அதுதான் உனக்கு ஈயோட வேல்யூ கிடைக்கும். தட் இஸ் 8.12 into 10 whole cap of -4 minus 1.4878 into 10 whole cap of -4. இப்ப இதுல இருந்து இதை கழிச்சோம்னா உங்களுக்கு கழிச்சோம்னா தட் இஸ் e is equal to 6.632 into 10 to the power of -4. ஃபர்ஸ்ட் இதுதான் ஈயோட வேல்யூ. இது வரைக்கும் புரிஞ்ச பாரு. இது வரைக்கும் சம புரிஞ்சுன்னா வேற விஷயமே இல்லை. அந்த இ எடுத்து ஒவ்வொரு இடத்துல சப்ஸ்டிட் பண்ணும். அந்த இ எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ண கேபிட்டல் இ கிடைக்கும். அந்த இ எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணா 1/m கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து கே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இ கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் இதுல கொஞ்சம் மாதிரி புரியாத மாதிரி இருக்கும். அடுத்து இ கண்டுபிடிச்சேன்னா இதை வேணா 1ன்னு வச்சுக்கங்க, இதை வேணா 2ன்னு வச்சுக்கங்க. ஓகேவா? சப்ஸ்டியூட் இ இன் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்றோம். தட் இஸ் கேபிட்டல் இ இஸ் ஈக்குவல் டு 129.92 டிவைடட் பை ஸ்மால் இக்கு பதிலாக 6.632 into 10 to the power of -4. இப்போ இதை கால்குலேட்டர்ல அடிக்கிறோம். 129.92 for the numerator, for the denominator 6.632 into 10 whole cap of -4. இதை அடிச்சு பார்த்து இஎன்ஜி போட்டு அமுக்குனாங்க அப்படின்னா that is 195.89 into 10 power 3 n by mm square மாறிடும். that is capital E. அடுத்து substitute E in 2 equation 2. இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணா 1/m is equal to 1.4878 into 10 to the power of -4 divided by E யோட வேல்யூ. E யோட வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். that is 6.632 into 10 to the power of -4. ஸோ இப்போ இதோட வேல்யூ அடிச்சோம்னா 1.4878. ஸோ இதோட வேல்யூ நீங்க அடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா that is 1/m is equal to 0.224 வரும். that is the 1/m answer. 1/m ஓட ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ 1/m கண்டுபிடிச்சாச்சு, இ கண்டுபிடிச்சாச்சு. லாஸ்டா கே கண்டுபிடிக்கணும். கே கண்டுபிடிக்கணும்னா அடுத்த ரிலேஷன் எடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ரிலேஷன் E is equal to 3k into 1 minus 2/m. இந்த ரிலேஷன்ல கே கண்டுபிடிக்கணும், ஃபார்முலாவை மாத்திக்கங்க. 3k into 1 minus 2/m is equal to capital E. இதுல கே கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலானா இந்த சைடுல E இருக்கும், இந்த சைடுல 3 வந்துச்சுன்னா இங்க வந்துடும். 1 minus 2 into 1/mன்னு எலாபரேட்டா எழுதிக்கணும். இப்போ இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணா போதும். that is k is equal to ஈயோட வேல்யூ இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. that is 195.89 into 10 to the power of 3 divided by இதோட வேல்யூ 3 into 1 minus 2 into 1/m. 1/mக்கு பதிலா 0.224 போடுங்க. இதை கால்குலேட் அடிக்கும் போது ஒன்ஸ் அகைன் சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into 0.224. ஓகேவா? அதுக்கப்புறம் 1ல இருந்து இந்த ஆன்சரை கழிங்க. அதுக்கப்புறம் ஒரு 3ஆல பெருக்கிங்க. ஓகேவா?
அதுக்கப்புறம் மேலே உள்ள அடிங்க 195.89 into 10 whole cap of 3 for the numerator, for the denominator 1.656. ஓகேவா? ஸோ இதை அடிச்சோம்னா உனக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தட் இஸ் கே இஸ் ஈக்குவல் டு 118.29 into 10 to the power of 3 n by mm square. இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் யூனிட் போட கற்றுக்கணும். ஓகேவா? அவ்வளோதான் இதை சம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகேன் ஜஸ்ட் ரீகால் பண்ணுறேன், கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா எழுதிக்கிங்க. அடுத்து ஏரியா டயமீட்டர் கொடுத்துருந்தாவே ஏரியா கண்டுபிடிக்கலாம். அது எஃப் கண்டுபிடிச்சிருக்கு, எஃப் இஸ் கூட பி பை ஏ. அடுத்து கேபிட்டல் இனா எஃப் பை இ அதோட நிறுத்திட்டேன், ஏன்னா இ வேல்யூ தெரியாது, அதே நிறுத்திட்டேன். அடுத்து லேட்டஸ்டைன் கண்டுபிடி, ஏன்னா டெல்டியும் கொடுத்துருக்கா டியும் கொடுத்தா லேட்டஸ்டைன் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து 1/m லேட்டஸ்டைன் பை லீனியர் ஸ்டைன், லேட்டஸ்டைனோட வேல்யூ தெரியும், ஸ்மால் இ வேல்யூ தெரியாது, அப்படியே நிறுத்திட்டேன். அடுத்து சம்மில் சி வேல்யூ கொடுத்ததுனால சி ஃபார்முலா எழுதியிருக்கேன். E is equal to 2c into 1 plus 1/m. இந்த ஈக்கு பதில் இந்த வேல்யூ 1/mக்கு பதில் இந்த வேல்யூ எடுத்துட்டேன். அடுத்து இது சியை கொண்டு வந்து 2c இங்கேயும் இதை இங்கேயும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்படி இடத்த மாத்திக்கலாம், இங்கே கொண்டு போய் இங்கேயும் இதை இடத்த மாற்றி கீழே கொண்டு வந்துட்டேன். ஸோ லெஃப்ட் சைடில் உள்ள எல்லா வேல்யூயும் தெரியும், கால்குலேட் அடிச்சு போட்டோன்னா 8.12 10 -4. இந்த இயை உள்ள கொண்டு போயிருக்கோம் 1 into இ. இந்த இடத்துல ஈனா மேலே பெருக்கல், கீழே ஈனா இது கேன்சல் ஆயிடும், அதுதான் அங்கே போட்டுருது. அடுத்து இ மட்டும் ஒரு சைடில் வச்சுட்டு இதை அரேஞ்ச் பண்ணி இ கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஈயை தூக்கி இந்த ஃபார்முலாவில் போட்டோன்னா கேபிட்டல் ஈயும், அதே ஈயை தூக்கி இதில் போட்டால் 1/m கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த 2 ஸ்டெப். ஓகேவா? அடுத்து கே கண்டுபிடிக்கணும். அடுத்து இந்த ரிலேஷன் ஈஸி கூட 3k into 1 - 2 இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி கே கண்டுபிடிக்கிற நார்மலான சம் மாதிரி போட்டிருக்கோம். அவ்வளோதான். இந்த 3 சம்மில் இருந்து கம்பல்சரி ஒரு சம்மு போர்டு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பான். செகண்ட் யூனிட்னாவே இந்த 3 சம்மு ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மு பார்த்துக்கணும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட். அதே மாதிரி இதுக்கு கீழே வரும்போது ரிசல்ட் கம்பல்சரி எழுதணும். இங்க 2 ஃபைன்ல என்னென்னலாம் கேட்டிருக்கீங்களோ அதெல்லாம் தூக்கி ரிசல்ட்ல எழுதணும். 1/m EK இதெல்லாம் வந்து ரிசல்ட்ல எழுதிக்கணும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.